சொர்க்கவாசல் என்றவுடன் உங்களுடைய சிந்தனையெல்லாம் எங்கே செல்கிறது என்று என்னால் யூகிக்க முடிகிறது. தமிழகத்தின் தலைநகர் என்று சொல்லக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்குள்ளும் ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய திருப்பதிக்குள்ளும் ராப்பத்து பகல்பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கன் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து சொர்க்கவாசலும் தான் உங்கள் நினைவுக்கு வருகின்றது. ஆனால் இவற்றை விட ஒரு பெரிய சொர்க்கவாசலை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது உண்மையான நம் நெஞ்சை நெகிழ்விக்கக்கூடிய சொர்க்கவாசல். இதற்கு நாம் ராப்பத்து பகல்பத்து பார்த்து கண்விடித்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆண்டுக்கு ஒரு முறை கதவு திறக்கக்கூடிய சொர்க்கவாசலும் அல்ல. அனுதினமும் நமக்காக கதவு திறந்து காத்திருந்த அந்த சொர்க்கவாசல் கதவை திறப்பதற்கான வழிகோல் இது. ஏன் அந்த சொர்க்கவாசலை பற்றி இன்றைக்கு சிந்திக்கப் போகின்றோம்? நாம் நினைத்து பார்க்கின்றேன். இது ஒரு கதம்ப மலர் என்கின்ற புத்தகத்தில் படித்த ஒரு அற்புதமான ஒரு கதை. சொர்க்கவாசல் என்று தலைப்பிட்டிருந்தார்கள். நாம் எல்லா மதம் குறித்தும் இங்கே பேசுகின்றோம். நாம் அருள் நேரத்தில் இந்து, இஸ்லாம், கிறித்தவ மதத்தினுடைய பெருமைகள், ஒரு சமயத்தில் நபியினுடைய மேன்மை, விவிலியத்தினுடைய பெருமை, தெரசாவினுடைய வாழ்வியல் சிந்தனை என்று மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, சர்வ சமய கோட்பாட்டோடு சொல்லக்கூடிய இந்த ஆனந்த ஆரம்பத்தில் இந்த சொர்க்கவாசல் கதை நம்மை சிந்திக்கச் செய்யும். சவுதி அரேபியா விசித்திரம் நிறைந்த அந்த நீதிமன்றத்தில் நீதியரசர் வந்து உட்காருகின்றார். வழக்கை முன்மொழிந்து வாதிடுகின்ற வழக்கறிஞர், இன்றோடு இந்த வழக்கு முடிய வேண்டும், இனி நீட்டிக்க கூடாது நீதியரசரே. மூத்த மகனுக்கு 80 வயது, இளைய மகனுக்கு 70 வயது, தந்தையின் வயது 110. வயதின் காரணம் கருதி நீதிமன்ற தீர்ப்பை இன்றுக்குள் சொல்லுங்கள். எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் உற்று நோக்கியது இந்த தீர்ப்பு குறித்து. அப்போது நீதியரசர், உங்கள் இறுதி வாதங்களை வைக்கலாம் என்றார். மூத்த மகனுக்காக வாதாடியவர் சொன்னார், இந்த 110 வயதுடைய தந்தை இதுகாரம் இவரிடத்தில்தான் வாழ்ந்து வந்துவிட்டார். இனியும் அவரை பிரித்து இளைய தம்பியிடம் அழைத்துச் செல்வது முறையற்ற செயல், தர்மமற்ற செயல். எனவே அது இயற்கைக்கு புறம்பான செயல். மூத்த மகனோடே வயதான தந்தை இருக்கட்டும் என்றார். இளைய மகனுக்காக வாதாடிய வழக்கறிஞர் சொன்னார், மூத்த மகனின் வயது 80, தந்தையின் வயது 110. வயதான இந்த தந்தையையும் அந்த தமனையும் சேர்த்து பார்க்கக்கூடிய பொறுப்பு இளைய மகனான தனக்குத்தான் உண்டு. 40 ஆண்டு காலம் என் அண்ணனின் வீட்டருகில் இருந்து இமை பார்ப்பதைப் போல என் தந்தையை பார்த்து விட்டான். இனி நான் பார்ப்பது என்னுடைய கடமை, பொறுப்பு, மனிதநேயம். என் இல்லத்தில் தந்தை இருக்க வேண்டும். விசித்திரம் நிறைந்த இந்த நீதிமன்றம் இதுவரை இதுபோன்ற வழக்கை சந்தித்ததில்லை. உணவு இடைவேளையில் நீதிமான் இருவரையும் அழைத்து பேசுகின்றார். அண்ணன் தம்பிக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இருவருடைய வீட்டிலும் இங்கு 6 மாதம் அங்கு 6 மாதம் இருக்கட்டுமே என்று. இருவரும் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது நீதிபதி கொஞ்சம் சிந்தித்து வாக்குமூலம் கேட்க தந்தையை அழைத்தார். 2 மகனில் எந்த மகன் வீட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று. அதற்கு அந்த தந்தை சொன்னார், இடதுகை வலதுகை, இடதுகன் வலதுகன், இந்த துவாரத்தில் எந்த துவாரம் வேண்டும் என்று நாசியில் கேட்பதைப் போல நீங்கள் கேட்கின்றீர்கள். எனக்கு ஒருவர் உடல் என்றார் மற்றொருவர் உயிர், மற்றொருவர் உயிர் என்றால் மற்றொருவர் உயிர். உடலும் உயிரும் சேர்ந்து இருப்பதுதான் சிறப்பு போல இருவரும் எனக்கு சமம் என்றார். இப்பொழுது நீதியரசர் நீதி தீர்ப்பை வழங்கினார். என்னுடைய 40 ஆண்டு கால நீதித்துறை வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு விசித்திரம் நிறைந்த வழக்கை நான் சந்தித்ததுமில்லை. இதுபோன்ற ஒரு தீர்ப்பை சிந்தித்ததுமில்லை. இன்றைக்கு பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய தந்தையை கைவிடப்பட்ட நிலையில்
பெற்ற பிள்ளைகள் தங்கள் தாயை கவனிப்பாரற்ற நிலையில் 6-7 பிள்ளைகளை பெற்ற தாயும் தந்தையும் சுழற்சி முறையில் கால்பந்தை உதைப்பது போல அடுத்தவர் வீடு என்று உதைத்து தள்வதைப் போல இன்றைக்கு உலகம் உருண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வயதான தந்தை சலனமற்று இருக்கக்கூடிய அந்த தந்தையை சத்தோடு பாதுகாப்பது தன் கடமை என்று அண்ணனும் தம்பியும் போட்டி போடுவதை நினைத்து இந்த மண் பெருமை கொள்கிறது. இருந்தாலும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து வயதின் அடிப்படையில் இளைய 70 மகன் வீட்டில் 110 வயது தந்தை இனி வரும் காலங்களில் பராமரிக்கலாம் என்று இந்த நீதிமன்றம் கர்வத்தோடும் கண்ணியத்தோடும் தீர்ப்பு வழங்குகிறது என்று தீர்ப்பு முடிக்கப்பட்டது. இளைய மகனுக்கு ஆனந்த மகிழ்ச்சி. மூத்த மகன் நீதியரசரின் காலை பற்றி கொண்டு சொன்னானா, ஐயா, நாங்கள் அறநூல் படி வாழ்பவர், ஆண்டவனுக்கு ஈகையோடு எதையும் செய்பவர். ஆனால் எல்லாம் செய்து என்ன பயன்? என் வாழ்க்கையின் சொர்க்கவாசல் கதவை மூடிவிட்டீர்கள். என் வாழ்க்கையில் அனுதினமும் எனக்கு ஆராதனை நடைபெறக்கூடிய, ஆனந்தம் நிகழக்கூடிய அந்த சொர்க்கத்தின் கதவை மூடிவிட்டீர்கள். நான் அமுதும் தேனும் இல்லத்தில் உண்டு என்ன பயன்? செல்வ செழிப்பில் வாழ்ந்து என்ன பயன்? என்னை கருவில் சுமந்து என்னை மனிதனாக்கி என் அறிவு பசி போக்கி என்னை இந்த மண்ணுலகத்தில் மனிதனாக நடமாடச் செய்த என் தந்தையை இனி பிரித்து என் தமையன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு என் சொர்க்கவாசல் கதவை மூடிவிட்டீர்களே, இனி எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று மண்டியிற்று கண்ணீர் விட்டானாம். அப்பொழுதுதான் இந்த கதையை படித்த பிறகு நான் நினைத்தேன், சொர்க்கவாசல் என்றால் ஏதோ ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தத்தின் பெருமாள் கதவு அல்ல சொர்க்கவாசம். நம்மை கருவில் சுமந்து இந்த மண்ணுலகில் மனிதனாக்க தன் தோளை சுமந்து தந்த அந்த தாய் தந்தையை பராமரிப்பதுகின்ற வாசல் படிதான், அந்த திருவடிதான் நித்தியம் நமக்கு சொர்க்கவாசல் என்பதை இந்த கதை சொன்னது. இது மட்டுமல்ல, ராமாயணம் எதை சொன்னது? காட்டுக்கு போ என்ற போதும், வீட்டில் இருந்து நாட்டை ஆடு என்ற போதும் ஒத்தை முகமலர்ச்சியோடு வாழ்ந்த ராமனின் செயல்தான் நமக்கு பெருமை சேர்த்தது. பண்டரிபுரத்தில் புண்டரிகன் கண்ணன் வந்தபோதும் என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வேன், அதற்கு பிறகுதான் உன்னை சிந்திப்பேன் என்று கடவுள் கண்ணனுக்கே கட்டளை போட்டானே, அதுதான் உண்மையான சொர்க்கவாசல். தன் தாய் தன்னை பாலூட்டி வளர்க்காமல் ஆற்றங்கரை பெட்டியில் விட்டபோதும் அன்னை கேட்டால் என்பதற்காக சத்தியம் மீறாத கர்ணன் காட்டிய தாயன்பையும் விஞ்சி நிற்கிறது இன்றைய வாழ்வியல் கதைகள். நான் மீண்டும் சொல்கின்றேன், சொர்க்கவாசல் எது என்று கேட்டால் ஆண்டுக்கு ஒரு முறை கதவு திறக்கக்கூடிய பெருமாள் கோவில் அல்ல, அனுதினமும் நம்மை பராமரிக்கும் தாய் தந்தையின் திருவடியே உண்மையான சொர்க்கவாசல். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.